பொதுவாக ராம் காளீஸ்வரனுடன் சில வியாபார தொடர்புகளை வைத்திருப்பார். அதற்காக தான் காளீஸ்வரனுக்கு இந்த மரியாதை எல்லாம். ஆனால் டொனால்டு குரூப்பின் புதிய உரிமையாளர் விக்ரமை பொறுத்தவரைக்கும் அந்த மாதிரியான அணுகுமுறை கொஞ்சமும் கிடையாது. ஜெதின் இங்க வந்ததில் இருந்து விக்ரமிடம் என்னென்னவெல்லாம் சொன்னான் என்பதை ஒன்று விடாமல் ராம் காளீஸ்வரனிடம் சொன்னார். அதையெல்லாம் காளீஸ்வரன் பொறுமையாக கேட்டுவிட்டு திரும்பி தன்னுடைய மகனை பார்த்தார். என்னதான் தன் மகன் மீது தப்பு இருந்தாலும் அவன் கன்னத்தில் வாங்கியிருந்த அறையை எல்லாம் பார்த்துவிட்டு அவருக்கு மனது கேட்கவில்லை. தன் மகனின் அழுகை முன்னால் அவன் செய்த எந்த தவறுமே பெரிதாக தெரியவில்லை. காளீஸ்வரன் தன் மகனுடன் கொஞ்ச நேரம் பேசிவிட்டு திரும்ப வந்தார். ஜெதினை அடித்தது ராம்தான் என்றாலும் அவரிடம் ஏற்கனவே சில பிசினஸ் விஷயங்கள் ஓடிக்கொண்டு இருந்ததால் இந்த பிரச்சனைக்கு காரணமான விக்ரமின் மீது அவருடைய பார்வை திரும்பியது. ஓகே மிஸ்டர் ராம், நான் உங்களோட பேச்சுக்கு மரியாதை கொடுக்குறேன். இதுக்கு மேலேயும் இந்த பிரச்சனையை பெருசு பண்ண வேண்டாம். இதை இத்தோட நிறுத்திடலாம். ஆனா எனக்கு இந்த விக்ரம் வேணும், அவனை மட்டும் என்கிட்ட விட்டுருங்க என்று காளீஸ்வரன் பளிச்சென்று விக்ரமை பார்த்து முறைத்தபடியே சொன்னார். என் கூட சண்டை போட்டு சமாளிச்சிட முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா என்று விக்ரம் கூலாக அவரை பார்த்து கேட்டான். காளீஸ்வரன் விக்ரமையே தீவிரமாக பார்த்தபடி, பின்ன உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறியா? நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா? சென்னையில் நீ சமையல் பண்ணிக்கிட்டு பாத்திரம் கழுவிட்டு இருக்கிற ஒரு சாதாரண வீட்டோட மாப்பிள்ள, இங்கே வந்ததும் அப்படியே பெரிய பில்டப் கொடுத்து நடிக்கிறியா என்று சொன்னவர் திரும்பி ராமை பார்த்து, மிஸ்டர் ராம், நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆள் கூட பிஸ்னஸ் வச்சுக்கணும்னு நினைக்கிறது உங்களோட ஸ்டேட்டஸ்க்கு தான் அவமானம். இதுக்கு மேலேயும் நீங்கள் நான் சொல்கிறத கேட்கலனா அடுத்து வரப்போகிற பிரச்சனையெல்லாம் சமாளிக்க ரெடியாக இருங்க. கேவலம் பொண்டாட்டி காலை பிடிச்சி வாழ்கிற இவனுக்காகவா என் பையன் மேலே நீங்கள் கை வைப்பீங்களா என்று சொல்லிக் கொண்டு இருக்கும் போதே விக்ரம் காளீஸ்வரனை வேகமாக எட்டி உதைத்தான். அவர் வேகமாக பின்னால் சென்று கீழே விழுந்தார். விக்ரம் உதைத்த அடி மார்பில் பலமாக விழுந்தது. வாயில் ரத்தத்தை கக்கியபடி அப்படியே கீழே விழுந்து கிடந்தார். டேய், எவ்வளவு தைரியம் இருந்தா என் அப்பா மேலேயே கைய வைப்ப என்று சொல்லிக் கொண்டு வந்த ஜெதினின் கன்னத்தில் ஓங்கி அறைய அவன் சுற்றி கொண்டே சென்று கீழே விழுந்தான். அடிப்பட்ட இடத்திலேயே மீண்டும் அடிபட அவனால் வலியை தாங்க முடியாமல் கதறினான். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என் மேல கை வைக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? மிஸ்டர் ராம் உன்னை பத்தி கவலைப்படலாம், ஆனா எனக்கு அதெல்லாம் எதுவும் கிடையாது. உன்னை என்ன பண்றன்னு மட்டும் பாரு என்று கோபமாக கத்தினார் காளீஸ்வரன். ஜெதின் சொன்னதையெல்லாம் கேட்டு விக்ரமை ஒரு ஜோக்கர் போல நினைத்து கொண்டு வந்தார். ராமுக்கு விக்ரமிற்கு அந்த அளவிற்கு பெரிய தொடர்பு எதுவும் இருக்காது. ஜெதின் ஏதோ அரைக்குறையாக தெரிந்து கொண்டு பேசுகிறான். நேரில் வந்தால் எல்லாமே தனக்கு சாதகமாக நடக்கும் என்று நினைத்தார் காளீஸ்வரன். ஆனால் இங்கே நடந்ததை அவர் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. அவர்கள் காளீஸ்வரனை அவமானப்படுத்தியது மட்டும் இல்லாமல் ரத்தம் வரும் அளவிற்கு அடித்து அசிங்கப்படுத்தினார்கள். அதை நினைக்கும் போது காளீஸ்வரனுக்கு பயங்கர கோபம் வந்தது. அந்த ஒரே அடியில் அந்த இடத்தை சுற்றி கொண்டிருந்த எல்லோருமே வெளியில் சென்று விட்டார்கள். உனக்கு உன்னோட பையனே பரவாயில்ல, அவனுக்காவது கொஞ்சம் புத்தி இருக்கு. என்ன தண்ட சோறு திங்கிற வீட்டோட மாப்பிள்ளன்னு சொன்னல, நான் உன்னை தொட்டா உன்னோட வாழ்க்கை இங்கேயே முடிஞ்சிடும். உன்னோட மான மரியாதை எல்லாத்தையும் காத்துல பறக்க விட்டு அதை இந்தியா முழுக்கவும் பரப்புவேன். நீ உன்னோட வாழ்நாள் முழுக்கவும் திரும்பி எந்திரிக்கவே முடியாதபடி செஞ்சிருவேன் என்று விக்ரம் தீவிரமான முகத்துடன் சொன்னான். விக்ரம் கொஞ்சமே பேசினாலும் அவனுடைய பேச்சு ஒரு சக்தி வாய்ந்த தோட்டாவை போல இருந்தது. கீழே விழுந்து கிடந்த காளீஸ்வரன் எதுவும் பேசாமல் அவனையே முறைத்தபடி கிடந்தார். அவர் வாயிலிருந்து ரத்தம் வழிந்து கொண்டு இருந்தது. விக்ரம் அதே கோபத்தில் ராமை பார்த்து, ராம், இனிமே இவங்க 2 பேரும் என்னோட கண்ணிலேயே மாட்டக்கூடாது. அப்படி என் கண்ணில் பட்டா அப்புறம் அதுதான் அவங்களோட கடைசி நாளா இருக்கும் என்று சொன்னான் விக்ரம். ஓகே மிஸ்டர் விக்ரம், நான் பாத்துக்கிறேன் என்று சொன்ன ராம் காளீஸ்வரனையும் ஜெதினையும் இழுத்து கொண்டு வெளியே சென்றார். நீங்க 2 பேரும் முட்டாளா? வந்து ஒரே ஒரு சாரி கேட்டிருந்தா எல்லாமே இந்நேரம் முடிஞ்சிருக்கும். தேவையில்லாம இப்ப பிரச்சனையை பெருசுபடுத்திட்டீங்க. இந்த விக்ரம் யார் தெரியுமா? ரொம்ப பெரிய பிசினஸ்மேன். இப்போ இந்த டொனால்ட் கம்பெனியை கூட அவர் தான் வாங்கியிருக்காரு. என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு கொஞ்சமாச்சும் சூழ்நிலையை புரிஞ்சு நடந்துக்கோங்க ப்ளீஸ் என்று ராம் தீவிரமாக அவரை பார்த்து சொல்லிவிட்டு அந்த ரெஸ்டாரண்டிற்கு வெளியே அனுப்பினார். அவருடைய வார்த்தைகளை கேட்ட காளீஸ்வரனுக்கும் ஜெதினுக்கும் பயங்கர அதிர்ச்சியாக இருந்தது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும் என்று அவர்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்கவில்லை. அவர்கள் அங்கே இருந்து சோகமாக வெளியில் சென்றார்கள். அடுத்த 10 நிமிடங்களுக்கு பிறகு டொனால்ட் ரெஸ்டாரண்டில் இருந்து விக்ரம் வெளியே வந்தான். முன்னால் ஓடி சென்ற லம்போ
தங்களுடைய காரை எடுத்துக்கொண்டு வந்து ஹோட்டலின் வாசலில் நிறுத்தினான். விக்ரம் வேகமாக வந்து காரில் ஏறி கண்ணாடியை கீழே இறக்கினான். காருக்கு வெளியே ராம் பணிவுடன் நின்று கொண்டு இருந்தார். மிஸ்டர் விக்ரம், காளீஸ்வரனையும் அவரோட மகனையும் நான் ஆப்பிரிக்காவுக்கு அனுப்பி வைக்கிறேன். அங்கே அவங்களுக்கான வேலைகள் ரெடியாக இருக்குது. இனிமே அவங்களால யாருக்கும் எந்த தொந்தரவும் வராதுன்னு நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன் என்று சொன்னார் ராம். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட கம்பெனிகள் எல்லாம் பிஸ்னஸ் குரூப்பே எடுத்துக்கும். அதுக்கான லாயர்ஸையும் நான் ஏற்பாடு பண்ண சொல்லி எல்லாத்தையும் லீகலாக பண்ணிடுறேன் என்று சொன்னார் ராம். எனது ஆப்பிரிக்காவுக்கா? அங்கே அவங்களுக்கு வேலை இருக்கா என்ன என்று விக்ரம் கேட்க, கண்டிப்பா அங்க நமக்கு கொஞ்சம் பிசினஸ் இருக்கு, அங்க அவங்கள வேலைக்கு வச்சிடலான்னு இருக்கேன். ஆனா அவங்களுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை தேவைதானா என்று ராம் கொஞ்சம் தயங்கி கொண்டே கேட்டார். நீங்க எவ்வளவு நாள் அவங்க கூட பிசினஸ் பண்றீங்கன்னு முக்கியம் இல்லை. ஒருத்தன் உங்ககிட்ட பேசும்போதே அவன் எந்த மாதிரி ஆளுன்னு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். என்னை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி காளீஸ்வரனும் அவனோட சன் ஜெதினும் எவ்வளவு இல்லீகான விஷயங்கள் எல்லாம் பண்றாங்கன்னு எனக்கு தெரியும். அவங்க போலீஸ்ல மாட்டினா ஜென்மத்துக்கும் வெளியவே வர முடியாத அளவுக்கான தப்பெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த பனிஷ்மெண்ட் எல்லாம் கொஞ்சம் கம்மி தான் என்று சொன்னான் விக்ரம். அதை கேட்டதும் ராம் ஆர்வத்துடன், அவனை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாம் எப்ப கலெக்ட் பண்ணீங்க என்று கேட்க, ஹோட்டலுக்குள்ள நீங்க அவரோட பேரை சொல்லும்போது தான் என்று சிரித்து கொண்டே சொன்னான் விக்ரம். மை காட், ஒரே ஒரு பேரை மட்டும் வச்சுக்கிட்டு அவரோட மொத்த ஜாதகத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்களே, நீங்க உண்மையிலேயே ஜீனியஸ் தான். என்னால இதை நம்பவே முடியல. இத்தனை வருஷமா அவன் கூட இருந்த எனக்கே இன்னமும் அவனை பத்தி சரியா தெரியல என்று ஆச்சரியத்துடன் சொன்னார் ராம். அவருடைய வார்த்தைகளை கேட்டு விக்ரம் லேசாக சிரித்தான். மிஸ்டர் விக்ரம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நேத்ரா எனக்கு கால் பண்ணாரு. இங்க இருக்கிற எல்லாத்தையும் க்ளோஸா எல்லாத்தையும் பத்திரமா பாத்துக்கணும்னு சொன்னாரு. ஆனா அதுக்கு உங்களோட பெர்மிஷன் தான் எனக்கு முக்கியமா வேணும். ஏன்னா நீங்க இப்போ இந்த டொனால்ட் கம்பெனியை முழுசா கையில் எடுத்துக்கிட்டீங்க என்று மரியாதையுடன் சொன்னார் ராம். விக்ரம் லேசாக சிரித்தபடி, ராம், இனிமே டொனால்டோட குரூப்ஸ் ஆஃப் கம்பெனி எல்லாத்தையும் நீங்களே பார்த்துக்கோங்க. எல்லா பொறுப்பையும் நான் உங்ககிட்டயே ஒப்படைக்கிறேன் என்று சொன்னான். கண்டிப்பா சார், நான் உங்களுக்கு எப்பயுமே விசுவாசமா இருப்பேன் என்று உறுதியாக சொன்னார் ராம். தெரியும், உங்களை பத்தி தெரிஞ்சதுனால தான் இந்த பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் என்று விக்ரம் சிரித்து கொண்டே சொல்ல, கார் அந்த இடத்தில் இருந்து மெதுவாக நகர்ந்தது. லம்போ காரை அங்கிருந்து வேகமாக ஓட்டிக்கொண்டு சென்றான். விக்ரம் காரில் வேகமாக அந்த இடத்தில் இருந்து போவதையே பார்த்து கொண்டு நின்றார் ராம். அவர் மிகவும் உற்சாகமாக இருந்தார். விக்ரமின் முன் தன்னுடைய கடமைகளை தவறிழைக்காமல் நிறைவேற்றியதாக அவர் நினைத்து சந்தோஷப்பட்டு கொண்டார். அதனால்தான் அவருக்கு இவ்வளவு பெரிய பரிசு கிடைத்தது. இப்போது அவர் டொனால்ட் குழுமத்தின் சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசராக மாறிவிட்டார். இது போன்ற ஒரு சிறந்த வாய்ப்பு அவருக்கு பயங்கர சந்தோஷத்தை ஏற்படுத்தியது. ராம் உண்மையிலேயே விக்ரமை பற்றி பெருமையாக நினைத்தார். காரில் போய்க் கொண்டிருந்த விக்ரம் பின் சீட்டில் உட்கார்ந்து தலையை மெதுவாக பின்னால் சாய்த்து கண்களை மூடி ஏதோ யோசனை செய்து கொண்டே வந்தான். ராம் உண்மையிலேயே திறமையானவர். அவரை டொனால்ட் குழுமத்தின் சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசராக்குவதன் மூலமாக ஒரு நல்ல வேலையை செய்ததாக அவன் நினைத்தான். ராமின் மீது அவனுக்கு பெரிய நம்பிக்கை இருந்தது. அவர் எப்போதுமே தனக்கு நன்மை மட்டும்தான் செய்வார், ஒருபோதும் தனக்கு துரோகியாகவோ தீங்கு விளைவிக்கவோ விரும்ப மாட்டார் என்று நினைத்தான் விக்ரம். டொனால்ட் குரூப்ஸுக்கு மொத்தமாக அவர் பொறுப்பேற்று கொண்டாலும் அவரால் அதை எல்லாவற்றையும் சுலபமாக சமாளித்து நடத்த முடியும், விக்ரமிற்கு நல்ல பலனை தர முடியும் என்று நினைத்தான். விக்ரம் ஹைதராபாத்திற்கு வந்த வேலைகளை முடிப்பதற்கான முதல் படி முடிந்திருக்கிறது. நிரஞ்சன் நிறுவனங்களை வீழ்த்துவதற்கு முன்பு அவர் ஹைதராபாத்தில் குடியேற வேண்டும். அவன் அங்கே நினைத்ததை எல்லாம் அடைய வேண்டும். அதற்கு அவனுடைய கையில் ஒரு பெரிய நிறுவனம் இருக்க வேண்டும். இப்போது அந்த வேலை பாதியாக முடிந்தது. அடுத்த வாய்ப்பிற்காக காத்திருக்க வேண்டும். ஹைதராபாத்தில் டிராகன் கார்டை பார்க்க இதுவே சரியான நேரம் என்று நினைத்தான் விக்ரம். அந்த யோசனை அவனுக்குள் நினைத்ததும் விக்ரம் உடனே கண்களை திறந்து லம்போவை பார்த்து, லம்போ, வண்டியை நேரா மைசூருக்கு விடு என்று சொன்னான். ஒரு குறுகிய தெருவுக்குள் ஒரு கருப்பு கார் வேகமாக வந்து வளைந்து நின்றது. விக்ரம் அந்த காரில் இருந்து ஸ்டைலாக இறங்கினான். காரில் இருந்து இறங்கியவுடன் சுற்று வட்டார பகுதி முழுவதையும் சோதனை செய்து பார்த்து கொண்டான். பல தலைமுறைகள் மாறினாலும் வருடங்கள் பல கடந்தாலும்
இன்னமும் அந்த அரசர்களின் பாணியை மறக்கவில்லை. அங்கே இருந்த வீடுகள் எல்லாம் அப்படித்தான் இருந்தது. 2 அல்லது 3 தளங்களை கொண்ட அந்த வீடுகள் அனைத்தும் சில வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்டவை. முறையான பராமரிப்பின்றி அல்லது அனைத்தும் கைவிடப்பட்டதாக தெரிகிறது. இதற்கு ஒரு முக்கியமான காரணம் உண்டு. ஏனென்றால் இங்கே இருக்கும் எல்லோருமே எவ்வளவு பெரிய ஆஃபர் வந்தாலும் அந்த கட்டிடங்களுக்கு பில்டர்ஸ்களை வரவிடுவதில்லை. அவர்கள் தங்கள் கலாச்சாரத்தை பாதுகாத்து அந்த கட்டிடங்களை கவனித்து வருகின்றனர். அரசு தூக்கி எறிய வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாலும் யார் பார்த்தாலும் அதற்கு அவர்கள் உடன்படவில்லை. அது மைசூர் அருகே உள்ள ஒரு கிராமம். இது மிகவும் பிரசித்தி பெற்ற புத்தர் கோவில் உள்ள இடம். ஒரு சாருகேச கோவில் டிராகன் காடாக இருக்க ஆசைப்படும் அனைவருமே இங்கே பயிற்சி எடுக்க வேண்டும். உண்மையிலேயே இது ஒரு செயலற்ற வலிமை மிக்க டிராகன் கோவில். விக்ரமின் குடும்பத்தை சேர்ந்த பல முன்னோர்கள் இந்த கோவிலுக்கு வந்திருந்தார்கள். இப்போது அந்த கோவில் சேதமடைந்த நிலையில் இருப்பதை பார்த்தான். அங்கே சீரமைப்பு பணிகளை தொடங்கி நடப்பதையும் கவனித்தான். விக்ரம் அந்த கோவிலுக்குள் போக வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் கோவில் பூட்டப்பட்டு இருந்தது. வெளியில் இருந்த போர்டை பார்த்ததும் அதற்கு மேல் அங்கே செல்லாமல் திரும்பி லம்போவுடன் அருகில் இருந்த ஒரு டீ கடைக்கு வந்தான். நடுத்தர வயது கடைக்காரர் அவர்களை பார்த்து சிரித்துவிட்டு 2 டீ போட்டு அவர்களிடம் கொடுத்தார். விக்ரம் தனக்கு ஆர்டர் செய்த பிளாக் டீயை வாங்கி குடித்து கொண்டே, இந்த சாருகேஷா குலதெய்வ கோயிலுக்கு என்னாச்சு? ஏன் இதை இடிக்கிறாங்க? இங்கதான் எதையும் ரினோவேஷன் பண்றதுக்கு யாருக்கும் பெர்மிஷன் இல்லையே. இங்க இடிஞ்சு விழுந்தாலும் பரவாயில்ல, ஆனா யாரும் அதை திரும்பி வேலை செய்யக்கூடாதுன்னு விஸ்வகர்மா உத்தரவு போட்டது எல்லாருக்குமே தெரியும். ஆனா இப்போ இவங்க பண்றதெல்லாம் பார்த்தா அதுக்கு மாறா இருக்கே என்று விக்ரம் கேட்டான். சிறிது நேரம் கழித்து ஏதோ தவறு நடந்து இருப்பதை விக்ரம் உணர்ந்தான். டிராகன் மாளிகையின் முக்கிய படைகளான பிளாக் டிராகன் மண்டபத்தின் தலைவர் விஸ்வகர்மா சாருகேச வம்சத்தின் வாரிசாக இருந்தார். விக்ரம் தனது முன்னோர்கள் மற்றும் தலைவர்களை பற்றிய ஒவ்வொரு விஷயத்தையும் அறிந்து வைத்திருந்தான். விக்ரம் ஒருமுறை இந்த கோவிலுக்கு வந்தான். ஏனென்றால் அவன் ஆதித்யா வம்சத்தின் வழித்தோன்றல்களில் அங்கீகரிக்கப்பட்டவன். சாருகேசனின் வளர்ப்பு மகனான அவன் சாருகேசனுக்கு என்றென்றும் கடமைப்பட்டவன். அதனால் அவன் அந்த வீட்டுக்கு எப்போதும் துரோகம் செய்ய மாட்டான். சிறு வயதில் சாருகேசனுடன் இங்கே வந்தபோது விஸ்வகர்மாவை அவன் சந்தித்தான். இப்போ இந்த கோயிலை ஏன் அடிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா? விஸ்வகர்மாவை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கோங்க. டிராகன் பேலஸ் அவருடைய நிலைமைய ரொம்ப மாத்திடுச்சு. தலைவர் பதவியில இருந்து அவரை நீக்கிட்டாங்க. எனக்கு அவரை நல்லா தெரியும். அவர் ஒரு நல்ல திறமையான தலைவர். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த கோவிலை இடிச்சிட்டு இந்த இடத்த ரியல் எஸ்டேட் காரங்களுக்கு கொடுத்துருக்காங்க. காரணம் என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த கோவில் இடிக்கிற வேலை 1 வருஷத்துக்கு முன்னாடியே தொடங்கிடுச்சு என்று அந்த கடைக்காரர் சொன்னார். அவருடைய பேச்சில் விக்ரம் ஆச்சரியமடைந்தான். இதற்கு பின்னால் வேறு ஏதோ ஒரு பெரிய சூழ்ச்சியே இருப்பது போல அவனுக்கு தோன்றியது. அதை பற்றி இன்னமும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விக்ரம் நினைத்தான். அண்ணா, இங்க அவரோட வீடு எந்த இடத்துல இருக்குன்னு தெரியுமா என்று அந்த டீ கடைக்காரரை பார்த்து கேட்டான் விக்ரம். அவரோட வீடு இங்கிருந்து கொஞ்சம் தூரம் தான், 2 தெரு தாண்டி இருக்கிற ஒரு பங்களா தான் என்று அந்த டீ கடைக்காரர் சொன்னார். தனக்கு தேவையான தகவல் கிடைத்து விட்டதாக எண்ணிய விக்ரமும் லம்போவும் தாங்கள் குடித்த டீயை கொடுத்துவிட்டு அந்த வில்லாவை நோக்கி சென்றனர். தெரு முழுவதும் குறுகிய தெருக்களும் பெரிய பங்களாக்களும் நிறைந்திருந்தது. விஸ்வகர்மாவின் வீட்டை தேடி வந்த விக்ரமும் லம்போவும் வேறு எதிலும் இல்லாத ஒரு ஆடம்பரமான வில்லாவின் முன்பு நின்றார்கள். செக்யூரிட்டி காவலாளி வில்லா கேட் முன்னால் இருந்த ஒரு சேரில் உட்கார்ந்து சிகரெட்டை ஊதிக்கொண்டு மொபைல் போனில் வீடியோ கேம் விளையாடி கொண்டு இருந்தார். அவரை பார்த்த விக்ரம் நேராக அருகில் சென்று, ஹலோ, நான் இங்கே விஸ்வகர்மாவை மீட் பண்ண வந்திருக்கேன் என்று சொன்னான். சேரில் உட்கார்ந்து இருந்த செக்யூரிட்டி விக்ரமை மேலும் கீழும் ஒரு முறை பார்த்துவிட்டு, அவர் செத்து போய் ரொம்ப வருஷம் ஆகுது, இந்த இடத்துக்கு வாழ்றதுக்கா வந்தாரு? சாகிறதுக்கு தான் வந்தார் என்று அலட்சியமாக பதில் சொன்னார். அதை கேட்கும்போது விக்ரமிற்கு பயங்கர அதிர்ச்சியாக இருந்தது. அவருக்கு என்ன ஆனது, அவருடைய சாவு எப்படி நடந்தது என்று தெரிந்து கொள்ள நினைத்தான். அவரது சாவில் ஏதோ ஒரு மர்மம் இருப்பதாக விக்ரம் நினைத்தான். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.